வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். கவிஞரேறு வாணிதாசன் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 ஆண்டுகள் மேலும் நீட்டிக்கப்பட்டு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க பொதுநல அமைப்பினர் நேரு எம்எல்ஏ தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். கவிஞரேறு வாணிதாசன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கவிஞரேறு வாணிதாசன் பிறந்தநாளை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா PV ஆறுமுகம் என்கிற AKD, சட்டமன்ற உறுப்பினர்கள் AK சாய்ஜே சரவணன்குமார், பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கையெழுத்தானது. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரிக்கிரம் திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்பகால நோய் அடையாளங்களை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகள் வரை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்திலும் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளன. மேலும் அப்பல்லோ மருத்துவமனையில் 67 குழந்தைகளுக்கு இலவசமாக மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கால நீட்டிப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று இது கையெழுத்தானது. சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன், துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன், நோடல் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் எர்லி இன்டர்வென்ஷனல் சென்டர் டாக்டர் சரவணன், அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன், குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் சரண்யா, லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அரங்காவலர் டாக்டர் சுகன்யா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க பொதுநல அமைப்பினர் நேரு எம்எல்ஏ தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அம்மனுவில் யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதே வேளையில் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 27/6/2025 அன்று நமது தேசத்தின் தலைநகர் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் மேதகு குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி நேரில் சென்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்களை சமர்ப்பித்திருந்தார். அக்கடிதங்கள் மேற்கண்ட தலைவர்களின் பார்வைக்கு சென்றடைந்து அதற்கான ஒப்புகை கடிதம் மேதகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகங்களிலிருந்து கிடைத்துள்ளது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்புகை பதில் கடிதம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், பொதுநல அமைப்பு சார்பாக தாங்கள் புதுடெல்லியில் நடத்திய போராட்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகள் வலுப்பெற செய்துள்ளது என்றும், இதனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தங்கள் போராட்டத்தின் வாயிலாக கண்கூடாக தெரிய வருகிறது என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்தால்
நமது கோரிக்கை வெற்றி பெறும். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இதற்கிடையே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்கான சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களையும் தலைநகர் டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தீர்மானங்களை சமர்ப்பித்து அழுத்தம் கொடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதை முதலமைச்சர் அவர்கள் காலம் கடத்தாமல் துரிதமாக செயல்பட்டு நம் மாநிலத்திற்கான உரிமையை மீட்டெடுக்க அவர் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று மாநில மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்வதாகவும், மேலும் புதுச்சேரி மாநில மக்களால் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சராகவும், அதேபோல் அந்தந்த தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் 30 சட்டமன்ற தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்தான் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராக உள்ளார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு இணையாக ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூடுதல் அரசியல் பொறுப்பு இருப்பதை அவர் உள்வாங்க வேண்டும். அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகிக்கும் மாநிலங்களவை உறுப்பினராகிய அவருக்கும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கூடுதல் பொறுப்பு உள்ளது என்றும், இவர்கள் இருவரும் இணைந்து மாநில அந்தஸ்துக்கான அரசியல் கோரிக்கையை வெற்று முழக்கங்களாக முன்னிறுத்தாமல் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தாங்கள் கேட்டுக்கொள்வதாகவும், அண்டை மாநிலமான தமிழகத்தில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களும் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள், இரு அவைகளிலும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் உள்ளனர். மேற்கண்ட எம்பிகளிடம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமாக இருக்கும் வைத்திலிங்கம் அவர்கள் நமது மாநிலத்திற்கான மாநில அந்தஸ்து குறித்து தமிழக எம்பிக்களிடம் விவாதித்து மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையினை நடப்பு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கச் செய்து ஒருமுகமாக பணியாற்ற வேண்டும் என தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும், ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். அதனை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இது நமக்கு ஒரு சரியான தருணம். அதே நேரத்தில் நம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்கான அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான நல்ல நேரம் என்பதனை முதலமைச்சர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் ஸ்வச்ச சர்வேக்ஷன் 2024-2025 விருது வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்றது. தூய்மை மதிப்பீட்டின் 9வது பதிப்பாக நாடு முழுவதும் உள்ள நகரங்களை மதிப்பீடு செய்து முன்னோடியான நகரங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அளவில் நம்பிக்கை அளிக்கும் தூய்மை நகரம் என்ற பிரிவில் உழவர்கரை நகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அவர்களால் விருது வழங்கப்பட்டது. அரசு செயலர் உள்ளாட்சி ஆர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் இவ்விருதினை பெற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திரும்பிய அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற விருது மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உடனிருந்தார். முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் 105ஆம் ஆண்டு ஆடித்திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான 105ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா இந்த மாதம் ஜூலை 18 தொடங்கி 24ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நிலையில் நேற்று 4ஆம் நாள் உபயத்தில் காலை 7 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து அருள்பாலித்தார். மதியம் 12 மணிக்கு தேவஸ்தான வாசலில் அறுசுவை விருந்து சிறப்பாக நடைபெற்றது. இதனை அடுத்து மாலை 7 மணிக்கு அலங்கார விமானத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. 4ஆம் நாள் உபயதாரரான மஞ்சினி நகர் மருதவள்ளி மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த முருகன், சரோஜா குடும்பத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அம்மன் திருவீதி உலா நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், தேவஸ்தான நிர்வாகிகள், இளைஞர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
பண்ணி தரேன் விடு. தடை செய்த பிளாஸ்டிக் பயன்படுத்திய கடைகளில் உழவர்கரை நகராட்சி ரூபாய் 13,900 அபராதம் விதித்துள்ளது. இந்த அபராத வசூலிப்பு தொடரும் என ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அறிவுறுத்தலின்படி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் பயன்படுத்தாத பகுதியாக அறிவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு நிலை குறித்து ஆய்வு செய்ய 18/7/2025 மற்றும் 21/7/2025 அன்று உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழு கோரிமேடு பிரதான சாலை மற்றும் வழுதாவூர் பிரதான சாலையில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டனர்.